ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 2 நம்ம இங்கேருந்து மலலி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஆந்திராலேருந்து வந்திருந்தார். புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆந்திராலேருந்து ட்ரைவ் பண்ணி கூருக்கு வந்திருக்காரு. அந்த காரில் தான் நம்ம போகிறோம். நம்ம மட்டும் போகிறதில்ல, நம்மளோட ஹாஸ்டல் ஃப்ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் கூட. நாங்கள் மொத்தம் 4 பேர் போகிறோம். எந்த கார்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 9. இந்த மாடல் வந்து என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில்ஸ்னு எனக்கு தெரியல. பட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு. பட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தராக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆக ஒரு 2.5 hours ஆகும். ஒரு 72 இல்லை 79 கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து, நம்ம ஹாஸ்டல்லேருந்து. கைஸ், இந்த காரில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ கிடைக்குது. நம்ம ஹேட்ச்பேக்கில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஜஸ்ட் டிரைவிங் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது அதோட வியூ. பட் இந்த அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பில் வந்து இந்த சன்ரூப் வந்து பேக் சைட்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த வண்டியில் போகும்போது. நம்மளும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஒரு சன்ரூப் இருக்கிற காரை வாங்கிட்டு நம்ம இதே மாதிரி ஒரு மான்சூன் ட்ரிப்பை வந்து போகணும்னு நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். மார்னிங் யாருமே சாப்பிடல. ஸோ வந்து ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் டல்லாக போயிட்டுருக்கு ட்ரிப்பு. ஸோ கைஸ், இப்போ நம்ம அரங்கி டேம் வந்துட்டோம். பட் அரங்கி டேம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு போகலான்னு ட்ரை பண்ணோம். பட் வந்து மேலெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் அந்த பார்க் மட்டும்தான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து மலலி வாட்டர் ஃபால்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல அந்த டேம்லேருந்து ஃபுல்லாக வாட்டர் வந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெயில் அடிக்குது கைஸ். போகிற போக்க பார்த்தா நம்ம வந்து சம்மர் வாட்டர் ஃபால்ஸை தான் பார்க்கணும் போல். இந்த சைட்லாம் சுத்தமாக மழையே இல்லை. ஸோ கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கேட்லாம் போடாமல் இருந்தாங்க. டூரிஸ்ட் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க உள்ளே போயிட்டு. இதை பார்த்துட்டு அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம பாய்ஸ் யாருமே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணதே இல்லை. நம்ம மட்டும்தான் போயிருக்கோம். அது நான் போகும்போது ஃபுல்லாக மழை. போக வழியிலே வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். பட் இந்த முறை பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஒரு ஆவரேஜாக இருக்குது. பட் க்ரீனரியாக இருக்குது. பட் அந்த ரெயின் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஃபுட் ஷாப் வந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பசி எடுத்துருச்சு. ரொம்ப எனர்ஜி லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. மலலி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளான் தெரியல. ரிட்டர்ன் வந்து சேம் ஹாஸ்டலுக்கே வந்துடலாமா, இல்லை பிஸ்லே காட்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். பிஸ்லே காட் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வேறு எந்த வழியில் வருதுன்னு தெரியல. நம்ம போட்டிருக்க பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ கைஸ், இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். பிளேஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே முடிஞ்சால் நம்ம வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். கைஸ், இந்த இடத்துல வந்து ட்ரோன் ப்ளே பண்ணுற ஏரியா நிறைய இருக்கும். நம்ம முடிஞ்சால் வந்து இங்கே ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். பட் டவர் தான் சுத்தமாக இல்லை. நீங்கள் யாராச்சும் இந்த மலலி வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீ பிளான்டாகவே கூகுள் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரோன் விட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்ப்போம் ரிட்டர்ன் வரும்போது. சுத்தமாக டவரே இல்லை. மலலி வாட்டர் ஃபால்ஸில் BSNL மட்டும் டவர் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் கிடைக்கும் BSNL யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஜியோ டவர் கிடைக்குமான்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஏர்டெல் சுத்தமாக கிடைக்காது. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போயிடலாம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஸ்பேஸாக இருக்காது. அவ்வளோ கார் இருக்கும்.
பைக்ஸ் இருக்கும். பட் இப்போ வீக் டேஸில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. மேபி இன்னொரு 2 o'clock 3 o'clock வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங் ஃபில் ஆயிரும். நமக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. சரி வாட்டர் எவ்வளோ ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீ குடிக்க போயிட்டாங்க. சரி நம்ம வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ எவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டோம். கைஸ், நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் வந்து இந்த மணலி வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் ஷேப் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து ஒரு 60% ஆஃப் வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு. நம்ம கீழே இறங்கி போய் பார்க்க போகிறதில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கீழே ட்ரெக் பண்ணி போகிறாங்க. நம்ம வந்து இந்த வியூ பாயிண்ட்டோட வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி கீழே போய் அந்த பேஸோட பாயிண்டில் வந்து பார்த்துருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. கைஸ், இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நிறைய வாட்டர் ஃபால்ஸில் வந்து அதிக நேரம் நிற்க முடியாது. பட் இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அதுக்கு தான் அங்கே இருக்காங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ அழகான வாட்டர் ஃபால்ஸ் வந்து மான்சூனில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடமே வேறு லெவலில் இருக்கும். வாட்டர் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். வெல்கம் டு மல்லலி வாட்டர் ஃபால்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட் வந்துகிட்டே இருக்குது. மழை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூர்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூர்க் வர்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த மல்லலி வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. கூர்க்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருந்தாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒன் ஆஃப் தி மஸ்ட் விசிட் வாட்டர் ஃபால். ட்ரெக் பண்ணி கீழே போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். கீழே வாட்டர் ஃபால்ஸோட கீழே போய் பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. இப்போ ஸ்லைட்லி ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு கீழே போனவங்க வேறு இன்னும் வரவே இல்லை. லுக் அட் த வியூ கைஸ். இந்த மாதிரி பிளேஸ் மான்சூனில் வந்து செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு மழை பெய்யும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெயின் வந்து இந்த சன்ரூஃபில் இந்த ரெயினை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லஞ்சை வந்து இங்கே ஒரு லெமன் ரைஸும் ஒரு சிக்கன் சுக்காவும் ஆர்டர் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு பிஸ்லை காட் ஒரு அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணாலே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிட்னால லஞ்ச் இங்கேயே பண்ணிடலாம். ஏன்னா போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, எங்கே ஷாப் இருக்குமுன்னே தெரில. அது வீக்கெண்டில் வந்து நிறைய கடை ஓப்பன் பண்ணுவாங்க போல், வீக் டேஸில் வந்து எந்த கடையுமே ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா வந்து கூகுள் மேப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா மேப் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம பார்க்கும்போது வந்து எல்லாமே ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கூட க்ளவுடியாக எல்லாமே வெறும் க்ரீனரியாக தான் இருந்துச்சு கிளைமேட்டு. பட் இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மிஸ்டாக இருக்கிற கிளைமேட்டோ, ரெயின் வேறு வந்து ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. நம்ம லக்கிலி இந்த ட்ரிப் வந்து வரும்போது வந்து நார்மலான கிளைமேட்டாக இருக்குது, போகும்போது அப்படியே டோட்டலாக மேஜிக்கலாக சேஞ்ச் ஆகிருது. டே 1 நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு, டே 2 இன்றைக்கி அப்படி தான் இருக்க போகுது. வியூஸ் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை கைஸ், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோவில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறதுனா அந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க மான்சூனில் மட்டும். பைக்கில் வந்து அந்த இடம் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து காரில் வந்தாலும் இந்த டைம் வந்து ஒரு கார் மோடில் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக வந்து க்ளவுட் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இந்த வியூக்காகவே வந்து நம்ம வந்து சன்ரூஃப் போகணும் போல், மேலே நின்று அந்த வியூவை பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மான்சூன் ட்ரிப்பில் சன்ரூஃப் ரொம்பவே அவசியம் போல். கைஸ் லுக் அட் த வியூ. ஸ்லோவாக வந்து ஃபுல் அண்ட் க்ரீனரிஸில் இந்த வியூவை பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பட் இப்போ வந்து டோட்டலாக வந்து சடனாக வந்து இந்த இடமே வந்து நார்மலாக இருந்த ஒரு பிளேஸ் சடனாக வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச பிளேஸாக இருக்கிற சடன் ஒரு செகண்டில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்படி தான் கிளைமேட்டு. இதே பிளேஸை நம்ம காரில் வந்து போகும்போது வந்து கிராஸ் பண்ணியிருப்போம், அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ சடனாக வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீனாகவும் அந்த ஃபாகு அந்த மிஸ்ட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் ஜஸ்ட் ஃபன்னாக பேசிக்கிட்டு ஜாலியாக இங்கேயே ஒரு 20 minutes ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டவர் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து போகிற வழி ஃபுல்லாக கார் செக்ஷன்றதுனால சடனாக வந்து டவர் கிடைக்கலன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். நெக்ஸ்ட் எந்த ரூட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்டாகின்னு சொல்லிட்டு
மேப்பை டவுன்லோட் போட்டால் நீங்களே வரும்போது மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, பட் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணல. ஏன்னா பிஸ்லே காட்டே ஒரு வியூ பாயிண்ட்டு தான், எதுக்கு இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து மேஜிக்கலாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸும் வந்து ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ அழகாக இருக்குது இடமும் சரி, லொக்கேஷனும் சரி. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது வைபாக இருக்குது. நம்ம சோலோ வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. ஓகே கைஸ், நம்ம பிஸ்லே காட் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்க்கிங் எல்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் ஒரு 10 rupees 20 rupees சார்ஜ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே ஓரளவுக்கு க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வியூ பாயிண்ட்டே நீங்கள் மழை டைம் வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மழையாக இருக்கும், க்ளவுடாக இருக்கும், வியூ அந்த அளவுக்கு இருக்காது. பட் இப்போ வந்து கிளைமேட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நார்மல் ஆயிடுச்சு கிளைமேட்டு. கண்டிப்பாக நமக்கு வந்து பயங்கரமான ஒரு வியூ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. சொன்ன மாதிரியே வந்து கிளியர் வியூவாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்லேயே வந்து நிறைய பிளேஸ் வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து புலம்பிகிட்டே வந்துட்டுருப்போம். பட் இந்த பிளேஸில் வந்து மழை இருந்தால் ஃபாக் இருந்தால் அந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வரும்போது ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு ஒரு டைம் வரும்போது. பட் இந்த டைமில் தான் கைஸ் நான் வந்து ஃபுல் வியூவும் வந்து கிளியர் பிக்சரில் பார்த்தேன். பிஸ்லே காட் பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த ஃபுல் அண்ட் ஃபாரஸ்ட்டில் இந்த கிளியர் பிக்சர் வந்து ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்குது. நம்ம வந்த பிளேஸ்லேயே இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் வந்து மலையே வியூ வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வியூ வந்து மேகாலயில் ரொம்பவே இருக்கும். பட் அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து இந்த பிஸ்லே காட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் போகலாம். ஸ்லோ வந்து ஃபாக் வந்துட்டுருக்கு. இன்னொரு 1 weekல வந்து இங்கே ரெயின்ஃபால் இல்லைனா ஃபுல்லாக வந்து மிஸ்ட் வந்து மறைச்சிடும் அந்த வியூ பாயிண்ட்டை. சம்மரில் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த க்ரீனர்ஸ் இருக்குமான்றது ஸ்லைட்லி டவுட் தான். பிஸ்லே காட் நம்ம பிளான்லேயே இல்லை, ஜஸ்ட் பிஸ்லே காட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டர்ன் வந்து வந்த வழியே போகிறதுக்கு நம்ம வந்து கூக்கி சுப்பிரமணியம் போயிட்டு அங்கேருந்து வந்து மடிக்கேரி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பட் இவி வெஹிக்கிளில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஹில்ஸ் ஏரியா நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கூர்க் போக இன்னும் ஒரு 80 kilometers தேவைப்படுது. பட் அது வந்து லாஸ்ட் ஒரு 40 kilometer வந்து ஹில்லாக இருக்குது. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 150 காட்டுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 220 காட்டுது. சடனாக 150 120 இந்த மாதிரி வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
பிஸ்லே காட் செக்ஷனுக்கு அப்புறமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஜோன் ஆயிடுச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் க்ரீன் ஏரிஸாக ஸ்லோவாக வந்து கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த சன்ரூஃப்லேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த காட் செக்ஷனில் போகும்போது. இதுக்காகவே நம்ம வந்து ஒரு சன்ரூஃப் இருக்கிற கார் வாங்கணும் போல், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் அட்வென்ச்சரில் ஓட்டுறதுக்கு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து ரெயின் வந்தால் அந்த இடமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃப்ளோ பிரிட்ஜ் இருக்குது. பட் எந்த அளவுக்கு மான்சூன் வந்து அந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு இதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக வந்து மான்சூனே இல்லை. ரோடை பொறுத்த வரையும் வந்து பிஸ்லே காட்டுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிளேஸ் மட்டும்தான் ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. மற்றபடி வந்து ரோடு நல்லாவே இருக்குது. ஸ்லோ வந்து ட்ரிசில் ஆகிட்டுருக்கு ரெயின். ஐ திங்க் போக போக வந்து ஹெவி ரெயின்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. சொல்லி வாய முடியல கைஸ், அதுக்குள்ளே வந்து இவ்வளோ மழை வந்துருச்சு. நம்ம கூக்கே சுப்பிரமணி கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. கூக்கேயில் வந்து ஹெவி ரெயின் இருக்கும் போல். இங்கேயே வந்து இவ்வளோ வந்து மழை பெய்யுது. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ரெயினில், இந்த மாதிரி ஒரு காரில் ஸோ கைஸ், ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வைப்பரை வந்து வேகமாக வந்து நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. வைப்பர் போகிற ஸ்பீட்லேயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மழை பெய்யுன்னு. கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் கூக்கே கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. மழை வேறு ஓவராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ ரெயின் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. சடனாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. கூக்கே சுப்பிரமணிய ரோடு வந்தோடனே ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்குது. இந்த டெம்பிள் வந்து மான்சூனில் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பேர் வந்து இந்த கூக்கே சுப்பிரமணியம் தர்மஸ்தலாவும் விசிட் பண்ணுவாங்க. நம்ம தர்மஸ்தலா வந்து போக முடியாது, அதனால வந்து கூக்கே சுப்பிரமணியம் வந்து பார்த்துட்டு நம்ம மடிக்கேரி போகிறோம். ப்ளஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இங்கே இருக்கிற வியூ மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளே போய் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதுவே நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour கூட ஆகும். பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees கேஷ் மட்டும் தான் இங்கே எல்லா டெம்பிளும் வாங்குவாங்க. ஸோ கேஷ் மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. 100 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜான ஒரு பிரசாதம் கொடுத்துருவாங்க. இந்த டெம்பிளை விட்டு போக மனசே இருக்காது. இங்கேயே வந்து ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற கிளைமேட் வந்து சடனாக மழை அதிகமாக வரும், திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபாக் ஆயிரும். இங்கே ஒரு மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். கூக்கே சுப்பிரமணிய டெம்பிள் வந்து மான்சூனில் வந்து ரொம்பவே மஸ்ட் விசிட்டு.
ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம டெஸ்டினேஷன் கூர்க் தான். நம்ம ஒரு சின்னதாக ஒரு காட் செக்ஷனில் வந்தோம். ஒரு 20 கிலோமீட்டர். அந்த 20 கிலோமீட்டர்ஸுமே ரொம்பவே வந்து ரோடே சரியில்லை, ரொம்பவே குண்டும் குழியுமா இருந்துச்சு. சின்ன ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ வந்து கப்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. நம்ம ரீச் ஆக ஒரு 9:30 இல்லை ஒரு 9:15 ஆகலாம். இதோட மெயின் திங் என்னென்னா, இப்போ ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா இன்னொரு 35 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 35 கிலோமீட்டர் வந்து ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து ஒரு 15 இருக்குது ரேஞ்சு பர்சன்டேஜ். போக போக வந்து ஸ்லோவாக வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. நம்ம பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் இருந்தால் நம்ம வண்டி இருந்தால் கூட பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு வந்து போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கூர்க் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 5% வந்து நம்ம பேலன்ஸ் இருந்துச்சு. கூர்கோட டவுனில் இவி ஸ்டேஷன் சார்ஜ் இருக்குது, அங்கே தான் வந்து நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஜஸ்ட் வந்து சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகிடும். பட் சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது போல். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பசங்கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்டோம். பட் இந்த வெஹிக்கிள் மாதிரியே வந்து வேறு ஒரு வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க மஹேந்திரா. அவர் வந்து ஜஸ்ட் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் தான் அங்கே சார்ஜ் ஆச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டல் வந்துட்டோம். அந்த ஃபயர் கேம்பில் உட்காந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour பேசிவிட்டு